அத்தியாயம் 83. அல் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் குறைவு செய்வோர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அளவு நிறுவையில் குறைவு செய்வோருக்கு கேடுதான். அவர்கள் மக்களிடம் அளந்து வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றனர். மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகின்றனர். மகத்தான நாளில் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்நாளில் அகிலத்தின் இறைவன் முன்னால் மனிதர்கள் நிற்பார்கள். அவ்வாறில்லை. குற்றவாளிகளின் ஏடு சிஜ்ஜீனில் உள்ளது. சிஜ்ஜீன் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும்? அது எழுதப்பட்ட ஏடாகும். பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான். அவர்கள் தீர்ப்பு நாளை பொய்யென கருதினர். வரம்பு மீறும் ஒவ்வொரு பாவியையும் தவிர வேறு எவரும் அதை பொய்யென கருத மாட்டார்கள். நமது வசனங்கள் அவனுக்கு கூறப்பட்டால் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என கூறுகின்றான். அவ்வாறில்லை. மாறாக அவர்கள் செய்தது அவர்களது உள்ளங்களில் துருவாக படிந்துவிட்டது. அவ்வாறில்லை. அந்நாளில் அவர்கள் தமது இறைவனை விட்டும் தடுக்கப்படுவார்கள். பின்னர் அவர்கள் நரகில் கருகுவார்கள். நீங்கள் பொய்யென கருதியது இதுவே என்று பின்னர் கூறப்படும். அவ்வாறில்லை. நல்லோரின் ஏடு இல்லியீனில் இருக்கும். இல்லியீன் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும்? அது எழுதப்பட்ட ஏடாகும். நெருக்கமானவர்கள் வானவர்கள் அதை பார்ப்பார்கள். நல்லோர் இன்பத்தில் இருப்பார்கள். உயர்ந்த இருக்கைகள் மீது சாய்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் முகங்களின் இன்பத்தின் செழிப்பை நீர் அறிந்து கொள்வீர். முத்திரையிடப்பட்ட மது புகட்டப்படுவார்கள். அதன் முத்திரை கஸ்தூரியாகும். போட்டியிடுவோர் இதில் தான் போட்டியிட வேண்டும். அதன் கலவை தஸ்னீம் எனும் நீராகும். அது நெருக்கமானோர் அருந்துகின்ற நீரூற்று. குற்றம் புரிந்தோர் நம்பிக்கை கொண்டோரை பார்த்து உலகில் சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை கடந்து செல்லும் போது கண் சாடையால் கேலி செய்து கொண்டிருந்தனர். தமது குடும்பத்தாரிடம் செல்லும் போது மகிழ்ச்சி அடைந்து சென்றார்கள். நல்லோரான அவர்களை காணும் போது இவர்கள் வழிகட்டவர்கள் என கூறினர். இவர்களை கண்காணிப்போராக அவர்கள் அனுப்பப்படவில்லை. அந்நாளில் ஏக இறைவனை மறுப்போரை கண்டு நம்பிக்கை கொண்டோர் சிரிப்பார்கள். உயர்ந்த கட்டில்கள் மீது சாய்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏக இறைவனை மறுப்போர் அவர்கள் செய்தவற்றிற்கேற்ப கூலி கொடுக்கப்பட்டார்களா என கேட்கப்படும்.